அத்தியாயம் 74 அடிவாரங்கள். தற்போது அவை எவ்ரியன் நகரத்திற்கு அருகில் உள்ள 3 வேட்டை மைதானங்களாக இருந்தன. அவை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் வேட்டையாடுவதற்கு போதுமான பாதுகாப்பானவை. காடு, மலையடிவாரங்கள் மற்றும் சதுப்பு நிலம். நகரத்திற்கு அடுத்துள்ள குகைகளைப் போல இதைவிட அதிகமான வேட்டை மைதானங்கள் இருந்தபோதிலும் அவை மிகவும் ஆபத்தானவை. ரெட் டோர் சம்பவத்தில் நடந்ததற்குப் பிறகு சிறிது நேரம் அதை பாதுகாப்பாக விளையாட விரும்பினேன். காடு முழுவதும் பூச்சிகள் நிறைந்திருந்தது. அவை பலவீனமாக இருந்தபோதிலும் அவை குழுக்களாக பயணித்தன. தற்போது ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்குகளை தாக்கும் தாக்குதல்கள் எதுவும் எனக்கு இல்லை. எனவே இடைநிலை விலங்குகளின் குழுவை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம். சதுப்பு நிலத்தில் அதிக வகை உயிரினங்கள் இருந்தன. ஆனால் ஆரோவின் வேகத்தை பயன்படுத்துவது கடினமாக இருந்தது. அது எங்களுக்கு அடிவாரத்தை விட்டுச் சென்றது. அடிவாரங்கள் ஒரு மலை உச்சிக்கு இட்டுச் செல்லும் சிறிய மலைகளின் கூட்டமாகும். இந்த பகுதியில் 3 வலிமையான உயிரினங்கள் இருப்பதாக வதந்தி பரவியது. சேருமிடம் முடிவு செய்யப்பட்டவுடன் நாங்கள் மலையடிவாரத்தின் திசையில் புறப்பட்டோம். நோயரின் வேகம் அற்புதமாக இருந்தது. 1 மணி நேரம் நடந்து பயணிக்க எடுக்கும் தூரம் ஆரோவுக்கு 10 நிமிடங்கள் ஆகும். ஆரோவின் பரிணாம வளர்ச்சியில் நான் சரியான முடிவை எடுத்தது போல் உணர்ந்தேன். எதிர்காலத்தில் ஆரோவின் வளர்ச்சி திறனைக் காண நான் ஆவலுடன் இருந்தேன். என் எண்ணங்களுடன் அவன் உடன்படுவது போல் அவன் லேசாக குறைத்தான். நான் ஒருபோதும் ஆரோவுக்கு கட்டளைகளை வழங்க வேண்டிய அவசியமில்லை. நான் ஏதாவது நினைத்தவுடன் ஆரோ அதைச் செய்தார். ஆரோ என் மனதை படிக்க முடியும் என்பது போல் இருந்தது. அப்போது அந்த மிருகத்தைப் பார்த்து எனக்கு பரிதாபமாக இருந்தது. அதற்கு மிக உயர்ந்த புத்திசாலித்தனம் இருந்தது. ஆனால் நான் அதை அரிதாகவே எடுக்க முடிந்தது. எதிர்காலத்தில் நான் இனி விஷயங்களை மறைக்கத் தேவையில்லை. நான் உன்னை இன்னும் அதிகமாக வெளியே அழைத்துச் செல்வேன் என்று உறுதியளிக்கிறேன். பதிலுக்கு ஆரோ மீண்டும் குறைத்தாள். அவள் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிந்தாள். இறுதியாக மேகங்களை துளைக்கும் ஒரு பெரிய மலையின் காட்சி கண்ணுக்குத் தெரிந்தது. மலை வெண்மையான பனியால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் கீழே மரங்கள் மற்றும் குகைகளைக் கொண்ட பல மேடுகள் இருந்தன. அங்கு விலங்குகள் வசித்து வந்தன. முதல் மலையை அடைந்ததும் நான் ஆரோவில் இருந்து இறங்கினேன். நாங்கள் இருவரும் மெதுவாக நடக்க முடிவு செய்தோம். ஒரு ஒளி படிகத்தை வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் அது மாயாஜால மிருகங்களின் கவனத்தை மட்டுமே ஈர்க்கும். இருட்டில் ஆரோவின் பார்வை நன்றாக இருந்தது. எனக்கு டிராகன் கண்கள் திறன் இருந்தது. நான் எனது டிராகன் கண்கள் திறனை பயன்படுத்தியதால் பல சிவப்பு உயிர் சக்திகளை பார்க்க முடிந்தது. ஆனால் அவற்றில் ஒன்று என்னை மிகவும் கவலையடையச் செய்தது. மேகங்களைத் தாண்டி மலையின் உச்சியில், ஒருவேளை மலையின் உச்சியில் நம்ப முடியாத அளவிற்கு வலுவான உயிர் சக்தி இருந்தது. இதுவரை நான் உணர்ந்தவற்றில் வலிமையானது, ஒருவேளை மினோட்டாரை விட வலிமையானது. வேட்டையாடுவதற்காக மாணவர்கள் இங்கு பலமுறை அழைத்துச் செல்லப்பட்டனர். எனவே மலை உச்சியில் இருந்த மிருகம் மனிதர்களைத் தொந்தரவு செய்யவில்லை. மலையின் அதன் பகுதிக்குள் நான் நுழையாதவரை நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று தோன்றியது. மலையடிவார பகுதிகள் பனியால் மூடப்பட்டிருந்ததால் நகர்வதும் கடினமாக இருந்தது. கால் வேலை தேவைப்படும் எனது கருப்பு திறன்களை என்னால் அதிகம் பயன்படுத்த முடியாது. எனவே மிருகத்தனமான வலிமையை நம்பியிருக்க வேண்டியிருக்கும். தற்போது மலைகளின் உச்சியில் உள்ள ஒரு குகையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தேன். அங்கு செல்லும் வழியில் கிக்ரின் எனப்படும் பல மிருகங்களைச் சந்தித்தோம். இந்த மிருகம் ஒரு நாயின் அளவைப் போலவே இருந்தது. ஆனால் அதன் வீரம் மிக்க காதுகள் மற்றும் மூக்கைத் தவிர மற்ற அனைத்தும் தைரியமாக இருந்தது. அது விசித்திரமாகத் தெரிந்தது. அவை வேகமானவை. ஆனால் ஆரோ அவற்றை ஒரே கடியில் வெளியே எடுத்தார். அடிப்படை அடுக்கு படிகங்களைப் பெறுவது பற்றி அந்த அமைப்பு இனி எனக்கு அறிவிக்கவில்லை. ஒருவேளை நான் ஏற்கனவே அடிப்படை அடுக்கு புள்ளிகளை அதிகபட்சமாக பயன்படுத்திவிட்டதால் இருக்கலாம். நான் இன்னும் படிக மையங்களை செதுக்கி அவற்றை இன்னும் விற்க முடியும். இறுதியாக நாங்கள் ஒரு மலையின் உச்சியை அடைந்தோம். சில 100 அடி தூரத்தில் ஒரு குகையைக் கண்டேன். அதன் முன் ஒரு வெள்ளைக் கரடி நிற்பது போல் தோன்றியது. அந்தக் கரடி ஆரோவை விட சற்று பெரியதாக இருந்தது. கரடி எங்களைக் கண்டவுடன் அது எங்களை நோக்கி ஓடத் தொடங்கியது. ஆரோ எதுவும் செய்யாதே. நான் எவ்வளவு வலிமையாகிவிட்டேன் என்று பார்க்க விரும்புகிறேன். நான் கரடியை பார்த்தேன். அது இப்போது என்னிடமிருந்து 10 அடி தூரத்தில் இருந்தது.
நீ என்னை முதலில் தாக்கியிருக்காவிட்டால் நான் ஊடுருவியவன் என்பதால் உனக்கு வலியற்ற மரணத்தை அளித்திருப்பேன். பின்னர் கரடி அதன் 2 கால்களிலும் ஏறி என்னை நோக்கிப் பாய்ந்தது. நான் என் 2 கைமுட்டிகளையும் ஒன்றாக உடைத்து கரடியின் 2 பாதங்களையும் பிடித்தேன். அப்போது கரடி திடீரென்று என் பலத்தை விட மிக அதிகமாக உணர்ந்தது. கரடி விலகிச் செல்ல முயன்றது. ஆனால் என் கையுறைகளின் கருப்பு விரல்கள் கரடியின் கைகளில் மூழ்கியிருந்தன. நான் கரடியின் ஒரு பாதத்தை விட்டுவிட்டு இப்போது என் சுதந்திரமான கையால் கரடியின் வயிற்றில் ஒரு குத்தினேன். இதனால் ஒரு துளை ஏற்பட்டது. பின்னர் கரடி தரையில் விழுந்தது. நான் சிரித்தேன். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இடைநிலை மிருகங்கள் முன்பு எனக்குப் போராடுவதற்கு ஒரு போராட்டமாக இருந்தன. ஆனால் இப்போது ஒரு கீறல் கூட இல்லாமல் ஒன்றை தோற்கடித்தேன். இதுவரை எனது முன்னேற்றத்தில் நான் மகிழ்ச்சியடைந்தாலும் சர்க்கே மற்றும் மினோடார் போன்ற மற்றவர்களை விட நான் இன்னும் பின்தங்கியிருந்தேன். இறுதியாக அந்த அமைப்பு எனக்கு ஒரு செய்தியைக் கொடுத்திருந்தது. என் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது போல் தோன்றியது. நாங்கள் மலையடிவாரத்தில் வேட்டையாடி மேலும் 2 கரடிகளைச் சந்தித்தோம். ஆரோ தனியாக ஒரு கரடியை எதிர்கொள்ள அனுமதித்தேன். கரடியின் தாக்குதல்கள் மெதுவாக இருந்தன. ஆனால் ஆரோவால் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. சுமார் 10 நிமிட சண்டைக்குப் பிறகு இறுதியாக நானே தலையிட்டு கரடியைச் சமாளித்தேன். ஆரோ இதை பார்த்து சற்று வருத்தப்பட்டார். ஆனால் எங்களுக்கு நேரமில்லை என்று நான் அவளிடம் விளக்கினேன். இது எதிர்பார்த்த முடிவுதான். ஆரோ கரடியைப் போலவே ஒரு இடைநிலை மிருகம். பரிணாம வளர்ச்சியடைந்த பிறகு அது எந்த படிகங்களையும் உறிஞ்சவில்லை. அதனால் அது மற்ற எல்லா மிருகங்களைப் போலவே இருந்தது. அதன் பிறகு வேட்டை முடிந்தது. இப்போது எங்களிடம் மொத்தம் 16 அடிப்படை அடுக்கு படிகங்களும் 3 இடைநிலை அடுக்கு படிகங்களும் இருந்தன. இவற்றில் 2 படிகங்கள் அமைப்பு வழியாக பெறப்பட்டன. 1 செதுக்கப்பட்டது. நான் ஆரோவை முதல் புள்ளியை எடுத்துக்கொண்டு அவரது புள்ளிகளை 8 ஆக உயர்த்த அனுமதித்தேன். என்னுடையது ஆகஸ்ட் 6 உயர்ந்தது. நான் இல்லாதது குறித்து என் அறை தோழர்கள் சந்தேகப்படுவதற்கு முன்பே நாங்கள் அகாடமிக்குத் திரும்பத் தொடங்கினோம்.